ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டார். 11 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் என்ன ஆயிட்டான்? குழம்பிட்டு. இதுதான் ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக பண்ணுகிறவர். இப்படி அநேக தரம், ஒரு பிளான் இல்ல, மொத்த பிளான். சத்ரு எனக்கு விரோதமா ஒரு 10 பிளான் போட்டான், 8ல காப்பாத்தி 9ல விட்டுட்டார். அப்படி இருக்காது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கடைசியில் அவன் குழம்பி இன்னும் விட்டா மிண்டலாயிருமா? ஆமென். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆலோசனையில ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அடுத்த ஆலோசனையில எத்தனை பேர் வச்சிருப்பான் தெரியுமா? 40 பேர் வச்சிருப்பான். நம்பிக்கையே இல்லை. கடைசியில வந்து 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 கடைசியில யார்கிட்டையும் சொல்லாம தன் மனசுலயே திட்டம் பண்ணி போலான்னு பார்த்தா அதுவும் தெரியுது. ஐயோ, யாரு சொல்லியிருப்பா? ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ? எத்தனை பேரை சந்தேகப்படுறதுக்கு, கடைசியில சந்தேகப்பட்டு 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 தங்களே ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ, நானே எனக்கு தெரியாம ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பேனோ, அல்லது நானே தூக்கத்துல சத்தம் போட்டு என் மனைவி கேட்டு. ஆமென். சில மனைவிமாரெல்லாம் இந்த மாலை மலர், அத மாலை மலர்னா நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும். அதான் மாலை மலர். செய்தி டீட்டெயிலா நாளைக்கு தான் வரும், ஆனா இன்னைக்கு வந்துடும். ஒருவேளை ஐயோ புரியவே இல்லை, குழம்பிட்டான். குழம்பும் போது அவன் கேட்கிறான், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார்? அப்படி கேட்கும் போது ஒருத்தர் சொல்றான், ராஜாவே இது இங்க இல்ல, அங்க ஒருத்தர் இருக்கிறான். நீங்க பள்ளி அறையில், அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அங்க தெரிய வரும். அவன் சீக்கிரட்டா போடுற திட்டங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதை எல்லாம் அபத்தமாய் போக பண்ணி ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.